விருதுநகரில் உள்ள ஒரு தனியார் லாட்ஜ். கடந்த 14ஆம் தேதி காலை கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. அறை எண் 102 காசி விஸ்வநாதன் என்ற வாலிபர் மூக்கில் ரத்தம் வழிந்த நிலையில் இறந்து கிடந்திருக்கிறார். ஆரம்பத்தில் நடந்தது தற்கொலை என கூறப்பட்டது. ஆனால் விசாரணையின் போக்கு அது ஒரு கொலை என உறுதி செய்திருக்கிறது. ஆம், 27 வயதான காசி விஸ்வநாதன் விருதுநகர் பாண்டியன் நகரை சேர்ந்தவர். கடந்த 7 ஆண்டுகளாக திருப்பூரில் ஆக்டிங் டிரைவராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். சம்பவம் நடப்பதற்கு முன்தினம் வீட்டிற்கு வந்த காசி ஒரு பெண்ணுடன் லாட்ஜில் தங்கியிருப்பதாக தாயிடம் கூறிவிட்டு சாப்பாடை பார்சல் கட்டிக்கொண்டு சென்றிருக்கிறார். அடுத்த நாள் காலை மகன் இறந்ததை கேட்ட காசியின் தாய் செல்வராணி காவல் நிலையத்தில் இந்த உண்மையை கூறியிருக்கிறார். காசியுடன் வந்த பெண் யார், அறையில் நடந்தது என்ன என்பதை அறிந்து கொள்ள போலீசார் விசாரணை வேகம் எடுத்தது. சிசிடிவி, செல்போன் சிக்னல் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு போலீசார் அந்த பெண்ணை சுற்றி வளைத்து பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் நடந்த உண்மை அம்பலமாகியுள்ளது. அந்த பெண்ணின் பெயர் நந்தினி. கரூர் மாவட்டம் பாலவிடுதி கிராமத்தை சேர்ந்தவர். 24 வயதான இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் சொந்த தாய்மாமனோடு திருமணம் முடிந்து ஒரு குழந்தை உள்ளது. ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில மாதங்களாக கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார் நந்தினி. குடும்பத்தை கவனிக்க குழந்தையை தாயின் பராமரிப்பில் விட்டுவிட்டு ஒரு மசாஜ் சென்டரில் வேலை பார்த்து வந்துள்ளார். மசாஜ் சென்டரிலும் மட்டுமல்லாமல் நந்தினி அடிக்கடி ஹோம் சர்வீஸுக்கும் செல்வதுண்டு. அப்படி செல்லும் போதெல்லாம் காசி விஸ்வநாதன் வேலை பார்த்த டிராவல்ஸ் நிறுவனத்தில் இருந்துதான் கார் புக் செய்வார். அந்த புக்கிங்கிலும் காசியே பெரும்பாலும் நந்தினிக்கு சாரதியாக சென்றிருக்கிறார். அப்படி செல்லும் போதுதான் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கார் பழக்கம் நாளடைவில் இருவருக்குள்ளும் கள்ளக்காதலாக மலர்ந்திருக்கிறது. இதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இருவரும் லாட்ஜில் ரூம் போட்டு உல்லாசமாக இருப்பதுண்டு. அப்படிதான் சம்பவத்தன்று ரூம் போட்டு மது குடித்து கும்மாளம் அடித்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று இரவு முழு போதையில் இருந்தபோது நந்தினியை மசாஜ் தொழிலை பாலியல் தொழிலாக மாற்றி பிசினஸை டெவலப் செய்ய வற்புறுத்தியதாக தெரிகிறது. அதற்கு நந்தினி மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இருவருக்குமிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியிருக்கிறது. ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டு உள்ளனர். இதில் கோபம் முற்றி போன நந்தினி காசியின் கதையை முடிக்க துணிந்திருக்கிறார். கால்வலிக்காக காசி போட்டிருந்த பேண்டேஜை கழற்றி காசியின் கழுத்தை இறுக்கி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். பின் போதை தெளிந்தவுடன் தான் காசியை கொன்றது நினைவுக்கு வந்திருக்கிறது. உடனே தடயங்களை அழித்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார் நந்தினி. விசாரணை முடிவில் தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் நந்தினியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.